அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அற்புதமாய் அதிசயம் ஆண்டவர், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை வைத்து பாராட்டி தகப்பனே, இந்த காலவேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய ஆராதனையை கலந்து கொள்ள முடியாத கர்த்தாவே, நீர் பாராட்டி உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் வந்த ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த ஆராதனையை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் இடைவிட்டு எங்களோடு பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்பட முடியாது கர்த்தாவே. இயேசுவை நாங்கள் படிக்க முடியாத கிருபையை எங்களை தாரும். தொடக்க முடிவரைக்கும் இயேசுவே உம்முடைய பிரசன்னம் கூடவே இந்த கர்த்தாவே எங்களை நடத்த முடியாது நம்மளோட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். நான் யாவருக்காரும். பாடலன் 118. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழுலமே அவர் பெயரை போற்றுனார் பாடல். என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடுகொலையில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சோர்த்துகிறார். பாடுகொலையில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சோர்த்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திச் செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்திச் செல்வார். அவர் செய்த
நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போலிளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போலிளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீர் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீர் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீர் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீர் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இரக்கமும் உறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடலன் 576. பாடலன் 576. தேவ சபையிலே தேவன் எழுந்தன்னார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறான் என்றான பாடல். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே
உங்கள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவர்களும் தருளினார். ஆபத்து நாளில் அரணார் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணார் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காத்தவரே. ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காத்தவரே. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். ஆதின் கோட்டை தகன் தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகன் தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்கு உண்டே. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்கு உண்டே. தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். ஓசானா பாடி ஆட்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசானா பாடி ஆட்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவர்களும் அருளினார். இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவரை ஆரோக்கியமுள்ளவன் என்று எப்போது அவர்கள் சொல்லுவார்கள்? யாரை நல்ல ஆரோக்கியம் உள்ளவன் என்று யாரை சொல்லுவார்கள்? ஒரு வியாதியும் இல்லாதவரைத்தான் நல்ல ஆரோக்கியம் உள்ளவன் சொல்லுவார்கள். அதே போன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உள்ளவன் என்று யாரை சொல்ல முடியும்?
நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மன்னிக்கவும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. போதும். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும் பொழுது இதை அநேகர் எவ்வாறு இதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால், அதை ஒரு பணத்தை குறித்து சொல்லுகின்ற வார்த்தையை போலதான் ஒரு அவிசுவாசிகளோ இல்லாவிட்டால் சில சந்தர்ப்பங்களிலே விசுவாசிகள் கூட உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் அங்கே அவன் பணத்தை கேட்டால் நாங்கள் கொடுக்கத்தான் வேண்டும் என்று அவ்வாறு பணத்தைத்தான் அதை அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் மையப்படுத்துகின்றார்கள். இயேசு அதை பணத்தை சொல்லவில்லை. அதாவது ஏன் பணத்தை சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த வார்த்தை இயேசு பேசின எந்த சத்தியமும் ஒரு சாராருக்குரியதல்ல. அது எல்லோருமே பின்பற்றக்கூடிய வார்த்தைகள் தான். எல்லோரும் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பின்பற்றக்கூடிய வார்த்தைகள். அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அவன் உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம். யாருமே அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லோரும் வாழக்கூடிய சத்தியங்களைத்தான் இயேசு பேசினார். ஆகையால் இந்த சத்தியம் இது ஒரு பணத்தை குறித்து சொல்லப்பட்டதாக இருந்தால் இது ஒரு பணக்காரனுக்கு, இல்லாவிட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவனுக்குத்தான் இந்த சத்தியம் அடங்க முடியும். ஒரு ஏழைக்கும் ஒரு வறுமையிலே வாழ்கிறவனுக்கும் இந்த அது சத்தியம் அது சாத்தியமாக முடியாது. ஆகையால் அதை எதை அவ்வாறு இயேசு கொடுக்கும்படிக்கு சொன்னார். பணத்தை உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொன்னால், யார் ஒருத்தனுக்கு எல்லோருக்கும் கொடுக்கின்றார்கள், கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கின்றார்கள் என்று உதாரணத்துக்கு சூசேபுரர் கேட்கிற எல்லாருக்கும் அவர் பணம் கொடுக்கிறார் என்றால், இங்கே மட்டுமில்லை, இந்த நாட்டிலே எந்த மூலையிலே இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? அவன் தேடி வருவான். ஏன்? கேட்கிற எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் என்றால் அவன் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தேடி வந்து அவங்க நின்று கொண்டு இருப்பான். ஆனால் அவ்வாறு வருகிறவனுக்கெல்லாம் அவ்வாறு பணத்தை கொடுப்பதற்கு அவனிடத்திலே இருக்க வேண்டுமே. ஆனால் இயேசு அப்படி எல்லாம் அவர் அதை பேசவில்லை. அதை எதை அவ்வாறு இயேசு கொடுக்கும்படி சொன்னார்? அதாவது எல்லோரும் கொடுக்க முடியும். பணம் என்றால் அது இருப்பவன் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். இல்லாதவனால் இந்த காரியத்தை, இந்த வார்த்தைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னதைப் போல எல்லோரும் கொடுக்க முடியும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாரும் கொடுக்க முடியும். அப்படி என்றால் நம்மிடத்திலே அது இருக்கு என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு பேசினார். எல்லோரிடத்திலும் அது இருக்கு, இல்லை என்று சொல்லுவதற்கு ஒருவனும் இல்லை. என்னிடத்தில் அவன் கேட்பதை கொடுக்க என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது. அதை ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லிவிட்டார். அவ்வாறு அந்த வாழ்க்கை எல்லோரிடத்திலும் இருக்கின்றது என்பதை இயேசு வலியுறுத்தி பேசின காரியம் எதுவென்றால் அதுதான் மன்னிப்பு. ஒரு மனுஷனை மன்னிக்கின்ற வாழ்க்கை. இந்த மன்னிக்கின்ற வாழ்க்கையை யாரும் கொடுக்க முடியாதென்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. எல்லோரும் கொடுக்க முடியும். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் ஒரு தவறை ஒரு மனுஷன் செய்து அவன் நம்மிடத்திலே வந்து அவன் மன்னிப்பு கேட்கின்றான். அவ்வாறான காரியங்களை, அவ்வாறான சூழ்நிலைகளை குறித்து ஆண்டவர் இயேசு அதை அங்கே பேசும் பொழுது லூக்கா எழுதின அதே சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இங்கே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார். அவன் ஒரு தடவை ஒரு நாளிலே 7 தரம் அவன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்திலே வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு நீ மன்னிப்பாயாக, அதை நீ கொடுக்க வேண்டும். ஒரு தவறை எத்தனை நேரம் செய்துவிட்டு வந்து மன்னிப்பு கேட்பது என்றெல்லாம் நீ அவ்வாறு சொல்லக்கூடாது. உன்னிடத்திலே கேட்பவனுக்கு கொடு, எதை உன்னிடத்திலே அவன் கேட்கின்றான். ஆகையால் இவ்வாறான ஒரு காரியங்களை
ஒரு நாளிலே ஒரே தவறை 7 தடவை செய்துவிட்டு அவனிடத்தில் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் நீ அவரை மன்னிக்க வேண்டும். உன்னிடத்தில் கேட்கின்ற எவனுக்கும் அதை நீ கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது உடனே அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே புடுங்கண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இந்த காரியத்தை மன்னிக்கின்ற காரியத்தை, அதாவது 7 தடவை உனக்கு விரோதமாய் அவன் வந்து மன்னிப்பு கேட்டால் நீ 7 தடவை அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஏனென்றால் அந்த அளவுக்கெல்லாம் எங்களால் மன்னிக்க முடியாது. அவர்கள் அதைத்தான் மையமாக வைத்து ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். எங்களுடைய விசுவாசம் அந்த அளவுக்கெல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. 1 தடவை இல்லாவிட்டால் 2 தடவை இல்லாவிட்டால் 3 தடவை மன்னிக்கலாம். ஆனால் 7 தடவை மன்னிக்கின்ற அளவுக்கு விசுவாசம் இல்லை. என்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று அவர்கள் அவ்வாறு ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். அதாவது இதை அவர் கடுகு விதை என்று சொன்னார். கடுகு விதை எல்லா விதையை காட்டிலும் மிக சிறியது. ஆகையால் உங்களுக்கு முதலாவது உங்களுடைய விசுவாசம் கடுகு விதையை போல அது சிறியதாய் இருந்தாலும் முதலாவது நீங்கள் சின்ன விஷயத்தை மன்னியுங்கள். முதலாவது ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மன்னிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அந்த கடுகு விதை விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி பெரிய ஒரு காட்டாத்தி மரத்தை போல அந்த விசுவாசம் வளர வேண்டும் என்று அதை கேட்பதை விட வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் சாதாரணமான விஷயங்களை குடும்பத்திலேயோ சகோதரர்கள் விசுவாசிகள் மத்தியிலேயோ அவிசுவாசிகள் மத்தியிலேயோ அங்கே பேசப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள், அந்த தவறுகளை முதலாவது மன்னிக்க பழகுங்கள். நீங்கள் அவ்வாறு அந்த தவறுகளை மன்னிப்பதற்கு உங்களுக்கு கடுகு விதையோட விசுவாசம் உங்களுக்கு போதும். ஏனென்றால் அந்த கடுகு விதை தான் அது வளர்ச்சி அடைய போகிறது. அது எப்படி வளர முடியும்? நீங்கள் இந்த சிறிய சிறிய தவறுகளை காரியங்களை நீங்கள் மன்னிக்கத்தான் உங்களுடைய விசுவாசம் வளரும். மற்றபடி திடீரென்று எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிற அளவுக்கு திடீரென்று 7 தடவை ஒருத்தனை மன்னிக்க வேண்டும், இல்லாவிட்டால் 70 தடவை ஒருத்தனை மன்னிக்க வேண்டும் என்றால் அவன் எப்படி மன்னிக்க முடியும்? அவன் முதலாவது அவன் செய்கின்ற சிறிய தவறை அவன் மன்னிக்க வேண்டும். அந்த சிறிய தவறை அவன் மன்னிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவதைப் போல அவன் அந்த காட்டாத்தி மரம், இது காட்டாத்தி மரம் என்றால் வேரூன்றி அசையாதபடிக்கு, அசைக்கப்பட முடியாதபடிக்கு அவ்வளவு பெரிய மரமாய் வளர்ந்திருக்கின்ற அந்த காட்டாத்தி மரம். இந்த காட்டாத்தி மரம் எப்படிப்பட்டது என்றால் சிலர் சொல்லுவார்கள், எல்லாம் என்னத்தை வேண்டுமென்றாலும் நான் மன்னிப்பேன், ஆனால் இதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், இந்த விஷயத்தை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது என்று அவ்வாறு சொல்லுகின்ற அந்த அந்த காரியம்தான் இந்த காட்டாத்தி மரம். அதாவது மன்னிக்க முடியாது என்ற ஒரு மனநிலையிலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவர்கள் யாரோ நமக்கு எதிராக செய்கின்ற காரியம், அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சுவாசிகளாக இருக்கலாம், அவுசுவாசிகளாக இருக்கலாம், யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு காரிய தவறை செய்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய இருதயத்திலே அதை மன்னிப்பதற்கு இடம் இல்லை. ஏன் அதை நம்மால் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது? ஏன் அது ஒரு காட்டாத்தி மரத்தை போல ஏன் வேரூன்றி இருக்கின்றது என்றால், அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதை போல கடுகு விதையை கொண்டு நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை முதலாவது மன்னிக்க நீங்கள் பழகாத படியினாலே தான் அவ்வாறான வாழ்க்கையிலே அவர்கள் உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அதையெல்லாம் ஒரு சிறிய தவறை போல உங்களுடைய கடுகு விதையளவு விசுவாசத்தை கொண்டு
அந்த தவறை நீங்கள் மன்னிக்க முடியாமல் வாழ்ந்தபடியினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது காட்டாத்தி மரத்தை போல மன்னிக்க முடியாத சுபாவம் வேரூன்றி விட்டது. தவறு வேரூன்றவில்லை. அடுத்தவர் செய்கின்ற தவறுகள் எல்லாமே நாம் அங்கே பார்க்கிறதை போல வாரம் பார்த்ததை போல அதெல்லாம் அது துரும்புதான், நம்மிடத்தெல்லாம் உத்தரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தவறு இப்போது காரியமில்லை. எது வேரூன்றி இருக்கிறது என்றால் மன்னிக்க முடியாத சுபாவம். இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் அந்த காட்டாத்தி மரத்தை போல் வேரூன்றி இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே அவர்களை மன்னிக்க முடியாத படிக்கு யாரோ ஒரு காட்டாத்தி மரத்தை போன்ற ஒரு மனுஷன் இருந்து கொண்டே இருக்கின்றான். அது அசைக்கப்படுவதில்லை. யார் என்ன சொன்னாலும், புத்தி சொன்னாலும், யார் எவ்வாறு பேசினாலும், ஆண்டவர் பேசினாலும், ஆண்டவற்ற வார்த்தைகளை படிக்கும்போது மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசின என்ன பேசினாலும் இந்த காட்டாத்தி மரம் அது அசையாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மரத்தை தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார். அது அப்படிப்பட்ட குணாதிஸ், அப்படிப்பட்ட சுபாவத்தை மன்னிக்க முடியாத எப்படிப்பட்ட ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும், அது மிகப்பெரிய குற்றமாக இருக்கலாம், சிறிய குற்றம் இல்லை, அது பெரிய குற்றமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பெரிய குற்றத்தையும் உன்னுடைய கடுகளவு விசுவாசம், சின்ன சின்ன விஷயங்களை நீ மன்னித்து 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 கொண்டு வந்தால் இந்த காட்டாத்தி மரத்தை போல இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாதங்கின்ற இந்த வாழ்க்கையை முன்னால் என்ன செய்ய முடியும்? முன்னால் மன்னிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அந்த காரியத்தை தான் நம் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், எதுவுமே வாழ்க்கையிலே மன்னிக்க முடியாதென்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை. ஆகையால் அவன் உன்னிடத்திலே எப்படிப்பட்ட பெரிய தவறை செய்துவிட்டு வந்தாலும் அவனை அது காட்டாத்தி மரத்தை போல இருக்கக்கூடிய பெரிய தவறை போல் இருந்தாலும் அதை மன்னித்து விடு. அதற்கு உனக்கு எந்த அளவு விசுவாசம் வேண்டும்? கடுகு விதை. இந்த சிறிய கடுகு விதை எப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களை முதலாவது மன்னிக்க 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 உன்னுடைய விசுவாசம் வளர்ந்து கண்டு போகும், உன்னுடைய விசுவாசம் பெருகி கண்டு போகும். இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் பெருகி கண்டு போகும் பொழுது மிகப்பெரிய தவறு மன்னிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த காட்டாத்தி மரத்தை கூட அதை பிடுங்கி சமுத்திரத்திலே போ என்று உன்னாலே அதை மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நீ தூக்கி எறிந்து விட முடியும். இது எல்லாம் ஒருவர் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது நடக்கின்ற காரியம். அங்கே நாம் வாசித்ததை போல உன்னிடத்திலே 7 நாள் 7 தரம் குற்றம் செய்து 7 தடவை உன்னிடத்திலே மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் அது நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்பது. இப்போது அடுத்த காரியம், நம்மிடத்திலே தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்க வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இங்கே சொன்னார், உனக்கு குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்திலே நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் அவனை மன்னிப்பாயாக. அதாவது மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னித்துக்கொள். இப்பொழுது மன்னிப்பு கேட்க வரவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? வந்தால்தானே மன்னிக்க வேண்டும். தவறை செய்துவிட்டு வந்தால்தானே மன்னிக்க வேண்டும். வராவிட்டால் எப்படி மன்னிக்க முடியும்? அதற்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இங்கே இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்,
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும் என்றால், யாரொரு குறை உண்டாயிருப்பதை நீங்கள் அங்கே நினைவு கூறும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது அதை மன்னித்து விட வேண்டும். யாருக்கு இது என்றால், இது மன்னிப்பு கேட்க வராதவர்களுக்கு. தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்க நம்மிடத்திலே வரவில்லை, ஆனால் அவர்களை குறித்து இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் மன்னிப்பு கேட்க வராவிட்டாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், நீ அவனை மன்னித்து விட வேண்டும். அவ்வாறு நீ அவனை உன்னுடைய இருதயத்திலே மன்னிக்காமல் நீ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நீ ஜெபித்தால், நின்று அதை அங்கே இவ்வாறு சொல்லுகிறோம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, நின்றென்றால் ஏதோ இங்கே எழுந்து நின்று கொண்டு ஜெபம் பண்ணுவதல்ல, நின்று என்று சொல்லுவது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒருவன் நிற்கின்ற வாழ்க்கையிலே அவன் யாராவது அவருக்கு எதிராய் ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள், ஆனால் அவன் மன்னிப்பு கேட்க வரவில்லை. ஆனால் இவன் என்ன செய்கின்றான், அவனை மன்னிக்காமல், அவன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன், மன்னிப்பு கேட்க வராதபடியினால் நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்கட்டுக்கும் பிற்பாடு அவர்களை நான் மன்னிக்கின்றேன் என்று இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நீங்கள் ஜெபித்தால், ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த இடத்திலே உங்களுடைய இந்த மன்னிக்க முடியாத, அதாவது மன்னிக்காத அந்த வாழ்க்கை, உங்களுக்கு அந்த குறை இருப்பதை உன் சகோதரன் பேரில் யாரோ செய்த அந்த காரியத்திலே நீங்கள் இன்னும் அதை மன்னிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கேட்காவிட்டாலும் அந்த இடத்திலே நீ மன்னித்து விட வேண்டும். கேட்கும் போதும் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்காவிட்டாலும் நீ மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நீ தேவனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது அவர்கள் கேட்கவில்லை, ஆகையால் நானும் மன்னிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதோ, ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்பதோ, இது எல்லாம் இதற்கு ஒப்பான ஒரு காரியமாக இருக்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்வதைப் போல, நீ நின்று எனக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது நீ மன்னித்தவனாக நிற்க வேண்டும். அவ்வாறு நீ மன்னிக்கவில்லை என்றால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்படியானால் இயேசு இதில் எதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார், யாராவது நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டால்தான் நாம் மன்னிக்க வேண்டும் என்று அல்ல, கேட்காவிட்டாலும் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கின்றோம். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு மன்னிக்கவில்லை, அவர்கள் மன்னிப்பே கேட்கவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்தார், பிதாவே இவர்களை மன்னியும். ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டால்தான் அவனை மன்னிக்க வேண்டும் என்று இருப்பது அது இயேசுவினுடைய ஆவி அல்ல. அவன் கேட்காவிட்டாலும் அவர் தான் பிதாவுக்கு முன்பாக அவர் நிற்க வேண்டும் என்று நின்று கொண்டிருந்திருந்தார். இயேசு பிதா தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்றதை போல அவருக்கு முன்பாக பிதாவை வைத்து கொண்டிருந்தார். பிதாவுக்கு முன்பாக சிலுவையிலே கூட பிதாவை தனக்கு முன்பாக வைத்து பிதாவுக்கு முன் நின்று கொண்டிருந்தார். ஆகையால் இப்பொழுது தனக்கு தீமை செய்கின்ற இந்த மனுஷர்கள் எல்லாம் மன்னிக்காமல் தனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை வைத்து கொண்டு தான் பிதாவுக்கு முன்பாக நிற்க முடியாத படிக்கு சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட அவருடைய இயேசுவனுடைய ஆவி எந்த அளவுக்கு அந்த, அதாவது பிறருடைய காரியங்களை மன்னிக்கின்ற வாழ்க்கை, அது பிதாவுக்கும் தனக்கும் இடையிலே எப்படிப்பட்ட ஒரு இடைவெளியை உண்டு பண்ணும், எப்படிப்பட்ட தூரத்தை அது உண்டு பண்ணும். அதை தூரமாக்க விடாதபடிக்கு இயேசு அவர்கள் மன்னிப்பு கேட்காமல் இருந்தாலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய உள்ளத்திலே அவர்களை மன்னித்து விட்டார். தன்னுடைய இருதயத்திலே அவளை விடுதலை ஆக்கி விட்டார். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை அவரிடத்திலே இருந்தபடியினாலே அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆவி பிதாவினுடைய
சமூகத்தை தரிசிக்கும்படிக்கு, அவரோடு இசையும்படிக்கு இந்த உள்ளத்திலே எந்த மனுஷனையாவது மன்னிக்காமல் அவனால் நின்று ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். பாவம் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படாவிட்டால் தேவனுக்கும் அவனுக்கும் உறவில்லை, தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை, தேவனை அவன் கண்கள் காண முடியாது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே தான் மன்னிப்பிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அவர் பூமியிலே வாழும் பொழுது உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னி என்று சொன்ன பிற்பாடும் கூட இயேசு அதை சிலுவையிலே மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவனை மன்னித்து விடு. நாம் இந்த நிலைக்குள்ளே நாம் இருக்கின்றோம். ஆகையால் மன்னிப்பு கொடுப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. சும்மா மன்னித்து விட்டேன் என்று வாயாலே சொல்லுகிற காரியம் அல்ல. அந்த வாழ்க்கை, அந்த மன்னிக்கின்ற வாழ்க்கை உண்மையாக நான் சொன்னதைப் போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் ஆரோக்கியம் உள்ளவன் என்று கேட்டதை போல இந்த ஆரோக்கியம் உள்ள மனுஷன் யாரையெல்லாம் அவன் மனப்பூர்வமாய் மன்னித்து விடுகின்றானோ அவன்தான் நல்ல ஆரோக்கியம் உள்ளவன். மன்னிக்காதவன் நோய் கொண்டவன். அவனுக்குள்ளே நிறைய நோய்கள் இருக்கும். வாக்குவாத நோய் இருக்கும், பொறாமை நோய் இருக்கும், முறுமுறுக்கிற நோய் இருக்கும், குறை சொல்லுகிற நோய் இருக்கும், கசப்புங்கிற நோய் இருக்கும், வைராக்கியம்ங்கிற நோய், விரோதம்ங்கிற நோய். இந்த நோயெல்லாம் அவனுக்குள் இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவன் ஆரோக்கியமாகுவதற்குரிய அந்த மன்னிப்பினுடைய வாழ்வை அவன் கொடுக்க மனதில்லாது இருக்கிறபடியினாலே அவன் இப்படிப்பட்ட நோய்களை கொண்ட மனுஷனாய் அவன் ஆரோக்கியமற்றவனாய் வாழ்கின்றான். நோய் கொண்ட மனுஷன் அநேக காலம் வாழ மாட்டான். அவனுடைய ஆயுசு காலங்கள் குறையும். மன்னிக்காத மன்னிக்காத ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையும் அதிக காலம் தேவ சமூகத்திலே அவனால் நிற்க முடியாது, அவன் வாழ முடியாது. அவன் பாவத்திலே மரித்து போய் விடுவான். ஏனென்றால் அவனுடைய பாவங்களே மன்னிக்கப்படாமல் தேவன் வைத்து விடுவார். ஒரு மனுஷனை கூட இந்த உலகத்திலே மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாது. அவன் ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. சும்மா அவனுக்கு நின்று கொண்டு எல்லோரும் ஜெபிக்கலாம். தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே, அதாவது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பது. இந்த வாழ்க்கையை இயேசு அவர் பேசும் பொழுது நாம் அந்த ஏற்கனவே நாம் பார்த்த அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிப்போம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறுகன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. மன்னிக்கின்ற வாழ்வு அது யாருக்கு சாத்தியமாகும்? யார் மன்னிக்க முடியும்? எல்லாரும் நான் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை யாரிடத்திலே அது நிறைவேற முடியும்? ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், உன் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு உன் வஸ்திரத்தை விட்டுவிடு என்று சொன்னார். அங்கி என்றால் உள்ளே போடுகின்ற ஆடை. யூதர்கள் உள்ளே அவர்கள் அங்கே ஒரு அங்கி போடுவார்கள், அதாவது நெற்று வடிவிலே அவர்கள் போடுவார்கள். அந்த அங்கியை விட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடினான் என்று இயேசுவை அந்த பிடிக்கின்ற அந்த இடத்திலே பார்க்கின்றோம் ஒரு சீடன். அங்கி என்பது எப்போதுமே உள்ளாடை, வஸ்திரம் என்பது வெளியாடை. இப்பொழுது இந்த வெளியிலே நான் ஷர்ட்டு போட்டிருக்கின்றேன், உள்ளே ஒரு பெனியன் இருக்கின்றது, அது அங்கியை போன்று. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், உன்னிடத்திலே வருகின்றவன் முதலாவது அவனுடைய அங்கியை எடுக்க விரும்புகின்றான். வஸ்திரத்தை, இந்த ஷர்ட்டை கழட்டி என்ன செய்து விடலாம், வைத்து விடலாம். ஷர்ட்டை கழட்டி விட்டு ஒருவேளை அந்த பெனியனோடு நாம் நிற்கலாம். ஆனால் அந்த பெனியனை கழட்ட வேண்டுமா இருந்தால் அவட்டால் அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளாடையும் அவன் கழட்டப்படும் பொழுதுதான் அவனுக்கு அவமானம்ங்கிறது அங்கே தான் வருகின்றது. அப்பொழுதுதான் அவன் அவமானப்படுகின்றான். எந்த ஒரு நமக்கு எதிராக வருகின்ற எந்த ஒரு
வார்த்தைகளும், அதாவது மற்றவர்கள் நமக்கு எதிராய் பேசுகின்ற வார்த்தைகள், நமக்கு எதிராய் செய்கின்ற வார்த்தைகள் எதுவும் நமக்கு எதை கொடுக்கிறதுனா அந்த அவமானத்தை கொடுக்கின்றது. ஏன் மன்னிக்க கஷ்டப்படுகின்றோம் என்றால் அந்த அளவுக்கு நாம் அவமானப்பட்டு விட்டோம். என்னை அவ்வளவு அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய மனைவி பெற்றோருக்கு முன்பாக வைத்து என்னை அவமானப்படுத்தி விட, இல்லாவிட்டால் என்னுடைய கணவர் என்னுடைய தங்களுடைய உறவினர்களுக்கு முன்பாக வைத்து என்னை பேசிவிட்டார், இல்லாவிட்டால் விசுவாசிகள் எனக்கு இவ்வாறு சொல்லிவிட்டார்கள், இல்லாவிட்டால் அங்கே எனக்கு அவ்வாறு தீமை செய்து விட்டார்கள், என்னை இவ்வாறு கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு அவமானத்தின் சின்னமாக வருகின்றது. அந்த அவமானத்தை சகிக்க முடியாத வாழ்க்கையிலே தான் நம்மால் அவர்களை மன்னிக்கவும் முடியாமல் இருக்கின்றது. இயேசு மன்னித்தார் என்றால் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இயேசு அவமானத்தை எண்ணி இருந்திருந்தால் அவர்களை மன்னித்திருக்க மாட்டார். இப்படி என்னை நிர்வாணப்படுத்தி விட்டார்களே, இப்படி என்னை நிந்தித்து விட்டார்களே, இப்படி என்னை எச்சியாலே என்னுடைய முகத்திலே காரி துப்பி விட்டார்களே, இப்படி என்னை நிந்தைக்குட்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் இயேசு அவமானத்தை சிந்தித்து கொண்டிருந்திருந்தால் அவர் மன்னித்திருக்க மாட்டார். ஆகையாலே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த அங்கியை ஒருவன் எடுக்க விரும்பினால், அதாவது அவனுடைய உள்ளாடையை, அதை எடுக்கப்படும் பொழுது நீ அவமானப்பட வேண்டி வரும். இந்த வஸ்திரம் என்று சொல்லுவதெல்லாம் அவனுடைய உரிமை. அதாவது மற்றவர்கள் நமக்கு ஏதோ ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள், ஏதோ ஒரு தீமையை செய்து விட்டார்கள் என்று, ஏதோ நம்மை பற்றி ஒரு கேவலமாக பேசிவிட்டார்கள், குறையாய் பேசிவிட்டார்கள், பொய்க்குற்றம் சாட்டி விட்டார்கள் என்று சொன்னால் இந்த வஸ்திரம் என்பது அது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமைக்காக நாம் போய் ஏன் இவ்வாறு பேசினீர்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள், ஏன் இவ்வாறு சொன்னீர்கள் என்று அவர்களிடத்திலே போய் பேசலாம். உரிமை. இல்லாவிட்டால் நம்முடைய கௌரவம், நம்முடைய மரியாதை, இதெல்லாம் இந்த வஸ்திரம். இந்த கௌரவம், இந்த மரியாதை, இந்த உரிமை என்கின்றது ஒன்று ஒருவன் அதை பிடித்து கொள்ளும் வரைக்கும் அவன் என்ன செய்வான்? போராடுவான். அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான், தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டான், தன்னுடைய மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டான். மானம்ங்கிறது இரண்டாவது. மானம் போற்று என்று சொல்லுவார்கள். இனி வாழ்ந்து என்ன, என்னுடைய மானமே போற்று, வீதியிலே ரோட்டிலே மற்றவர்களுக்கு முன்னுக்கு என் மானத்தை வாங்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறது. அது இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதி என்னென்றால், என்னுடைய மரியாதை போய்விட்டது, என்னுடைய உரிமை போய்விட்டது, என்னுடைய கௌரவம் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த நற்பெயர் கட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய எல்லாம் இந்த வஸ்திரம். அதை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறவன் போராடுவான், தனக்கு தீமை செய்த மனிதரோடு போராடுவான், வாக்குவாதப்படுவான். ஆண்டவர் சொன்ன ராஜ்யம் உலகத்துக்கு அறியாத நான் யாரோடும் போராட மாட்டேன் என்றார். இவ்வாறு அவன் போய் ஏன் போராடுகிறான்? தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று. ஆகையாலே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றே குறிக்கோளாய் இருந்து உனக்கு ஒன்றை ஒருவன் செய்தால், உன் அங்கேயே எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ என்ன செய்யும்? வஸ்திரத்தை நீ கொடுத்து விடு. அவன் உன்னிடத்தில் ஒன்றை எடுக்க விரும்புகின்றான், நீ அவனுக்கு ஒன்றை கொடு. அந்த கொடுக்கின்ற வாழ்வு என்ன? உன்னுடைய உரிமையை விட்டுவிடு. பேசு. உனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் உரிமைக்காக போராடாதே, உன்னுடைய மரியாதைக்காக போராடாதே, உன்னுடைய கௌரவத்துக்காக போராடாதே, உன்னை நியாயப்படுத்துவதற்காக நீ போராடாதே. வஸ்திரத்தை விடு. அவன் அங்கேயே எடுக்க விரும்புகின்றான், அதாவது உன்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான், உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான், உன்னை நிந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அதற்காக அவன் பல வார்த்தைகளை பேசுகின்றான், பல செயல்களை செய்கின்றான், பல காரியங்களை செய்கின்றான். யாராவது தங்களுடைய அங்கேயை விட விரும்புவார்களா? தங்களை நிர்வாணமாக்க யாராவது விரும்புவார்களா? யாராவது தங்களுடைய அந்த அங்கேயை போல் இருக்கக்கூடிய தங்களுடைய மானத்தை மறைக்கின்ற அந்த வாழ்க்கையை எந்த மனுஷனும் விரும்புவானா? ஒருவனும் விரும்ப மாட்டான். தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்றே விரும்புவான். ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் ஒன்றுமில்லை. ஏன்? சிலுவையிலே அவர் தானே அதை செய்து முடித்தாரே. அவருடைய சிலுவையில் அறையும் பொழுது அவருக்கு
அவருடைய உடலிலே ஒரு ஆடையுமே இல்லையாம். அவர்கள் படத்திலே போகும் பொழுது அந்த அறையிலே ஒரு சின்ன துண்டை கட்டி வைப்பதைப் போல அவர்கள் அந்த படத்திலே போடுகிறார்கள். ஆனால் மெய்யாய் இயேசுவினுடைய சரீரத்திலே ஒரு ஆடையுமே இல்லை. அவர் நிர்வாணமாக கோலமாக அவர் சிலுவையிலே தொங்கினாராம். ஆகையால் தான் அவருக்கு அறிமுகமான அந்த ஸ்திரீகள், அறிமுகமானவர்கள் எல்லாம் தூரத்திலே நின்றார்கள், கிட்டே வரவில்லை. அந்த அவருடைய நிர்வாணத்தை பார்க்க முடியாமல் எல்லோரும் தூரத்திலே நின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசு அவருடைய அங்கியை பறிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர் வஸ்திரத்தை கொடுத்தார். பிதாவினிடத்திலே வழக்காடவில்லை. இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், என்னை துன்பப்படுத்தினவளுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள அதையும் விட்டு விட்டார். மன்னிக்கின்ற வாழ்வு சாதாரணமான வாழ்வு அல்ல. யார் மன்னிக்க முடியும்? யாரால் ஒருவரை மன்னிக்க முடியும்? மன்னிப்பு கேட்டாலோ மன்னிப்பு கேட்காவிட்டாலோ யார் யாரை மன்னிக்க முடியும்? அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாத சகோதர சகோதரிகள், நீங்கள் அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணி வாழ்கின்ற வரைக்கும் யாரையும் உங்களால் மன்னிக்க முடியாது. அங்கேயை விட மனதில்லை என்றால் யாரையும் மன்னிக்க முடியாது. ஆகையாலே தான் ஆண்டவர் சொன்னார், உன் அங்கேயை எடுக்க விரும்புகிறவனுக்கு வஸ்திரத்தை விட்டுவிடு. போராடாதே, வழக்காடாதே, வாக்குவாதம் பண்ணாதே, சண்டை போடாதே. உன் வஸ்திரத்தை விட்டு நீ அவமானத்தை எண்ணாமல் உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளை மன்னித்து விடு. அவர்கள் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்து விடு, மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மன்னித்து விடு. நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய மனுஷன். எந்த ஒரு மனுஷனையும் யார் மன்னிக்கவில்லையோ அவன் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவன். இயேசு அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்தார். அவருடைய மேஜையிலே பங்கு கொள்ளக்கூடிய நாம் கூட இன்றைக்கும் யாரையாவது இன்னும் நாம் மன்னிக்க முடியாத வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய அங்கியை பாதுகாத்து கொள்ள விரும்புகின்றோம். நாம் அவமானப்படுவதை நம்மால் சகிக்க முடியாதவளாக இருக்கின்றோம். ஆகையாலே தான் அவர்களை மன்னிக்க முடியவில்லை. கடுகு விதையைப் போல உங்களுடைய விசுவாசம், சின்ன சின்ன விஷயங்களிலே மன்னிக்க பழகுங்கள், அந்த விசுவாசம் வளரும். மன்னிக்க முடியாதென்று சொல்லக்கூடிய, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், எப்படி மன்னிப்பது என்று சொல்லக்கூடிய காட்டாத்தி மரமாய் இருக்கின்ற வாழ்வு வந்தாலும் இலகுவாக மனப்பூர்வமாக மன்னிக்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி. இந்த மன்னிப்பை வாழ்க்கையிலே எல்லா மனுஷருக்கும் நாம் கொடுத்து வாழும் பொழுது ஆரோக்கியமுள்ள சகோதர சகோதரிகளாய் இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். ஆகையால் எல்லோரையும் மன்னியுங்கள். அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனுக்கும் கொடு, ஒருவனுக்கு முகம் கோணாதே, ஒரு மனுஷனுக்கு கூட நீ மன்னிக்காத முகத்தை காட்டாதே, கேட்கிற எவருக்கும் கொடு. யாரெல்லாம் உன்னிடத்து உனக்கு விரோதமாய் என்னெல்லாம் செய்துவிட்டு உன்னிடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்கின்றானோ அவனுக்கு கொடு. மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவிசுவாசிகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எல்லாருக்கும் கொடு. அந்த கொடுக்கக்கூடிய ஒன்றை ஒன்று மட்டும்தான் நம்மிடத்திலே நிறைவாக இருக்கின்றது. அதுதான் மன்னிக்கின்ற வாழ்வு. இது எல்லோருக்கும் இருக்கின்ற வாழ்வு, எல்லோரும் கொடுக்கக்கூடிய வாழ்வு. இவ்வாறு யாருக்கு ஒரு மனுஷனுக்காவது கொடுக்காமல் முகம் கோணாதே. இந்த ஒரு வாழ்வுக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாகும். தேவன் சபையில் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனும், சிறியோர் சரி பெரியோர் சரி, யாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் சந்திக்கக்கூடிய, சோதிக்கப்படக்கூடியான இந்த காரியம்தான் இங்கே ஆண்டவர் பேசிய இந்த காரியங்கள். ஒரு நாளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் 770 490 தடவை ஒரு நாளிலே ஒரு மனிதன் அங்கே சந்திக்கக்கூடியான அந்த சோதனையிலே அந்த சகோதரனை மன்னிக்கக்கூடியான இந்த காரியங்கள்.
அது சிறியவர் தொடங்கி பெரியவர் வரைக்கும் அந்த மன்னிப்புங்கிற பகுதி அவனுடைய வாழ்க்கையிலே அது தேடி வரக்கூடிய ஒரு ஒன்றாக இங்கே இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் இங்கே கேட்கிறவனுக்கும் இங்கே கொடுங்கள்னு சொல்லக்கூடியான அந்த காரியங்கள். இந்த காரியங்களை நான் அங்கே கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அங்கே குறை அவனுக்கு மன்னியுங்கள், நீங்கள் மன்னியாது இருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். இப்பொழுது நான் செய்யக்கூடியான எந்த தவறும் அங்கே எந்த குறைவுகளும் எந்த குற்றங்களும் அது எப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியான பாவங்களாக இருந்தாலும் அந்த குறைகளும் அந்த பாவங்களும் அங்கே பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை மன்னியாது இருப்பார் என்றான இந்த காரியம். இங்கே சொல்லப்பட்ட அந்த காரியம் மன்னிப்புங்கிறது முக்கியத்துவப்படுத்தக்கூடியான காரியங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வாழக்கூடிய என்னுடைய இதயத்திலே அங்கே எத்தனை தடவை அங்கே கேட்டாலும் அதை அத்தனை தடவையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனப்பூர்வமாய் மன்னிக்கக்கூடியான இதயம். என்னுடைய கௌரவமோ என்னுடைய வலிமை நிறைந்த சுயமோ என்னுடைய பெருமை என்னுடைய தரமோ அங்கே அப்பேற்பட்டான நிலையிலெல்லாம் அங்கே நான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறபடியினாலே இங்கே இறங்கி போய் நான் அங்கே மன்னிப்பு கேட்பதற்கு என்னுடைய இதயம் என்ன செய்வதில்லை, இங்கே விட்டு கொடுப்பதில்லை. இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் அங்கே தேவன் என்ன செய்வான், அங்கே என்னுடைய எந்த குறைவுகளையும் தேவன் அங்கே மன்னிப்பதற்கு ஒருபோதும் அங்கே அவர் அங்கே ஆயத்தமாக இருக்கவே மாட்டார். நாட்கள் இந்த ஆழ்ந்த சத்தியம் ஒரு நாளிலே நான் தேவனுடைய சமூகத்திலே நான் பழகக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் உலகத்தார் மத்தியிலே பிள்ளைகள் மத்தியிலே நான் காட்டக்கூடியவான என்னுடைய அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு, அந்த தயவு, அந்த நேசம், அந்த அப்பேற்பட்டான தேவன் கொடுக்கக்கூடியவான அந்த நேசத்துக்கு ஒப்பான காரியங்களிலே நான் தேவனோடு எப்படி நான் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கம் பெறும்படியாய் நான் போகிறேனோ அதே இரக்கத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே தேவன் எனக்கு கொடுத்த சகோதர மத்தியிலே இருக்கக்கூடியான அந்த காரியங்களிலே நான் அங்கே அவர்களுக்கு மன்னிக்கும்படியான அந்த ஆவி, எந்த குற்றத்தையும் அங்கே என்னுடைய இதயத்திலே வைத்திருக்கக்கூடாதபடிக்கு அது முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே அங்கே மறந்து வாழக்கூடியான என்னுடைய ஜீவியம். நாட்களில் தேவன் அதிகமாய் பேசி இன்னும் அதிகமாய் பலப்படுத்தினார். ஒரு நாளிலே நான் செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனையோ ஏராளம். ஒரு நாளிலே நான் செய்யக்கூடிய அங்கே மன்னிப்பு எத்தனையோ ஏராளம். இன்றைக்கு அத்தனைக்கு நான் தேவனுடைய சமூகத்திலே கவனமும் ஜாக்கிரதையாக இருந்து அந்த மன்னிப்பை கேட்கிறவர்கள் யாவருக்கும் கொடுக்கும்படியான அந்த ஆவியை வரக்கூடிய காலங்களிலும் பரிசுத்த தந்தை என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறோம். நானும் என்னுடைய தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் கடந்த நாட்களிலே இந்த மன்னிப்பை குறித்தான காரியங்களிலே தேவன் கற்றுத்தந்தான ஒரு காரியம், இன்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு தீமை செய்கிறதான அந்த வேளையிலே தான் நான் அந்த மனுஷனை நான் தீமை செய்து விட்டார்கள் என்று நான் எண்ணுகிறான அந்த வேளையிலே தான் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றான அந்த காரியங்களுக்குள்ளாய் நான் செல்ல வேண்டிய தேவை அங்கே உண்டு. ஆனால் தேவன் இந்த காரியங்கள் மூலமாய் கடந்த நாட்களிலே தேவன் கற்றுத்தந்தான ஒரு காரியம் எல்லாம் இன்றைக்கு அந்த மனுஷன் தீமை செய்து விட்டான் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கையிலே அந்த தீமையை செய்து விட்டான் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கையிலே மன்னிப்பதான அந்த சுபாவத்தை விட இன்றைக்கு அந்த மனுஷன் தீமையை செய்து விட்டான் என்று சொல்வதை விட அவன் எனக்கு நன்மையை செய்து விட்டான் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் தேவன் பிரியப்படுகிறான ஒரு வாழ்க்கை காணப்பட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே கற்றுத்தந்தார். ரோமர் பவுல் ரோமருக்கு எழுதியான நிறுவத்திலே 8ஆம் அதிகாரத்திலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்றான அந்த வார்த்தையினுடைய தேவன் கற்றுத்தந்தான அந்த காரியமெல்லாம் ஒரு மனுஷன் தீமை செய்கிறதான அந்த வேளையிலே அந்த தீமையை எனக்கு நன்மைக்கு எதுவாகவே அது நடக்கிறது என்றான அந்த சிந்தை கொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் அந்த மனுஷனை குறித்தான காரியங்களிலே நான் மன்னிக்கிறதான அந்த சுபாவத்திலே எந்த விதத்திலும் குறைவற்றவனாய் அந்த மனுஷன் இடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி அல்லது கேட்காது விட்டாலும் சரி அந்த சூழ்நிலையிலே அந்த மனுஷனை நான் அந்த மனுஷனோடு எவ்வாறு நான் இருந்தேனோ அப்பேற்பட்டான அந்த நிலையிலே தொடர்ந்து நான் வாழக்கூடியான அந்த வாழ்க்கையிலே கடந்து செல்ல முடியும். ஆனால் இதற்கு மாறாக அந்த மனுஷனுக்கு தீமை செய்து விட்டான் என்று நான் சிந்திக்கிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் தேவன் சொன்னான காரியமெல்லாம் தேவனை நான் அன்பு செய்யவில்லை என்பதைத்தான் அங்கே எடுத்து காட்டுகிறது.
என்பதை குறித்து பரிசுத்தாவியானவர் கற்றுத்தந்தார். இன்றைக்கு நான் தேவனை அன்பு கூறுகிறான ஒரு மனுஷனாக நிற்பனாக இருந்தால், எனக்கு தீமையான காரியங்களாக இருந்தாலும், ஒரு மனுஷன் என்னை அவமானப்படுத்தக்கூடியதான காரியங்களை எனக்கு செய்தாலும், அந்த சூழ்நிலையிலே அது எனக்கு நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியமாகத்தான் இருந்துவிட முடியும் என்றான அந்த சிந்தையிலே அந்த மனுஷனை குறித்தான எந்த விதமான ஒரு கசப்பு மற்றவனாய் முறுமுறுப்பு மற்றவனாய் அந்த சூழ்நிலையிலே நான் கடந்து செல்ல முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே கற்றுத்தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே இந்த மன்னிக்கிறதான அந்த சுபாவம் கொண்டான அந்த வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை அணிந்தவனாய் எப்பொழுதுமே அந்த மன்னிப்பு குறித்தான காரியங்களே, அந்த கடுகு விதையை குறித்தான அந்த காரியங்களிலே சின்ன சின்ன காரியங்களிலும் நான் கவனமுள்ளவனாய் நின்று தேவன் எனக்கு செய்கிறதான காரியங்கள் எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவான காரியமாகத்தான் இருந்துவிட முடியும் என்றான அந்த அன்பு தேவனை அன்பு கூறுதான அந்த வாழ்க்கையிலே என்னுடைய ஜீவியத்தை நான் கடந்து செல்கிறான். அந்த வாழ்க்கையிலே தான் அந்த மன்னிப்பு என்பதான அந்த வாழ்க்கையிலே நான் பூர்ணமுள்ள ஒரு மனுஷனாய் மாற முடியும். அந்த மன்னிக்கிறதான ஒரு வாழ்க்கையிலே நான் நிறைவுள்ள ஒரு மனுஷனாய் ஐஸ்வர்யவான் உள்ளவனாய் நான் நின்று தேவனை மயப்படுத்த முடியும் என்றான அந்த காரியங்களே தேவன் கற்றுத்தந்த தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் மன்னிக்கிறதான அந்த சுபாவம் கொண்டான அந்த வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் குறைவற்றவனாய் நான் நின்று விடாதபடிக்கு எப்போதெல்லாம் அந்த மன்னிக்கிறதான அந்த சூழ்நிலை வருகிறதோ அந்த சூழ்நிலையெல்லாம் அதை நான் பொருட்டாக எண்ணாதபடிக்கு என்னுடைய சுயத்தை நான் வெறுத்தவனாய் என்னுடைய அவமானங்களை நான் நோக்கி பார்க்காதபடிக்கு அந்த சூழ்நிலையிலே நான் எவ்வாறு அந்த மனிதர்களோடு நான் முன்பதாக இருந்தேனோ அந்த 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 சூழ்நிலையை தொடர்ந்தும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த கையாண்டு கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷன் என்று தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த பரிசுத்தாயான வருகிற நாட்கள் என்னை நடத்துவாராக. தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோத்திருக்கிறேன். ஆண்டவர் பேசிய போல உண்மையாக என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இயேசு சொன்ன போல் அப்போஸ்தலர் வந்து கேட்டபோது அங்கே ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் 7 தரம் மன்னிப்பாயாக. இன்னொரு இடத்துல அவர் சொன்னார் 7 தடவை என்று சொன்னார், 490 தடவை சொன்னார். மன்னிக்கிற ஒரு ஜீவியம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதெல்லாம் ஒன்றுதான். என்னென்னு சொன்னால், பிதாவு என்னுடைய காரியங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய சகோதரர்களுடைய ஒவ்வொருடைய ஜனங்களுடைய ஒவ்வொருடைய காரியங்களையும் நான் மன்னிக்க வேண்டும். அந்த சுபாவம், அந்த சிந்தை இந்நாள் வரைக்கும் தேவன் அதை கொடுத்து கொண்டு வருகிறார். யார் எந்த எப்படியாப்பட்ட நிலையிலிருந்து வந்து மன்னிப்பு கேட்டாலும் உடனே ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கிறார், அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவம். ஐயா, என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் உண்மையாய் அப்போ கேட்ட போல் விசுவாசம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். ஒவ்வொரு நிலையிலையும் எப்படியாப்பட்ட மனுஷனையும் எப்படியாப்பட்ட நிலையிலேருந்து வாரவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே அந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். அப்படியாப்பட்ட வாழ்க்கையிலே நானும் என்னுடைய ஜீவியத்திலே தொடர்ந்தும் நான் என்னோடய வாழ்க்கையிலே மன்னித்து வாழக்கூடிய அந்த ஜீவியத்துக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை எனக்கும் அங்கே ஒரு சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை எனக்குள்ளே அது கற்றுத்தந்தது. எப்பொழுது அடுத்தவனுடைய உத்திரத்தை நான் துரும்பாக எண்ணுகிறேனோ, என்னுடைய துரும்பை நான் உத்திரமாக எண்ணி நான் வாழுகிறேனோ, அப்பொழுது நான் அடுத்தவருடைய பாவத்தை நான் ஈஸியாக இலகுவாக மன்னித்துவிட முடியும். அங்கே இயேசு கிறிஸ்துவும் நான் எண்ணுகிறேன், அவர் அப்படித்தான் என்னுடைய அக்கிரமங்களை அவர் வெகு ஒரு துரும்பாய் அவர் நினைத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் என்னுடைய கொடிய பாவங்களை அவர் மன்னித்தார். அதேபோல் நானும் என்னுடைய துரும்பாக எண்ணுகிற பாவத்தை நான் உத்திரமாக எண்ணி அடுத்தவருடைய பாவத்தை நான் துரும்பாக நினைப்பேன் என்றால் ஈஸியாக நான் மன்னித்து மறந்தும் தள்ளிவிட முடியும். அதையே நான் விரும்புகிறேன். அப்படியான ஒரு ஜீவியத்தை என்னுடைய ஜீவியத்தில் கற்றுக்கொள்ளவே நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் உதேசுவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதேசுவாராமே. கர்த்தருடைய பஸ்நாம எப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அங்கே அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தியது. இந்த பூமியிலே இங்கே ஒருவரை அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அங்கே செல்லும்போது அங்கே உடனே போய் கேட்கும்போது அவர் அங்கே மன்னிக்க மாட்டார். அதே ஒரு 10 நாள் கடந்து அங்கே போய் சென்றால் அங்கே மன்னித்து விடுவார். ஏனென்றால்
அந்த கோபம் அத்தனை நாட்கள் வரைக்கும் அவர்களிடத்திலே அங்கே நிலைத்திருக்கும். அதே போன்று இன்னொரு இடத்திலே அங்கே நான் மன்னிப்பு கேட்க செல்லும்போது கூட கொஞ்ச நாள் கழித்து சென்றால் அங்கே அவருடைய கோபம் தணிந்து விடும், அப்போது மன்னித்து விடுவார் என்று சிந்திக்கிறதான என்னுடைய ஜீவியம். இன்றைக்கு ஒரு நோயோடு உள்ள மனுஷன் மருந்தை எடுத்து இன்றைய தினமே இந்த நொடிப்பொழுதே எனக்கு என்னுடைய இந்த நோய் மாறிவிட வேண்டும், வியாதி மாறிவிட வேண்டும் என்று எப்படி அங்கே வாஞ்சிக்கிறானோ அதே போன்று அந்த மன்னிக்கக்கூடிய மனுஷனும் அங்கே உடனடியாக தான் அங்கே மன்னித்து விட்டால் நிச்சயமாக ஆவுக்குரிய ஜீவியத்திலே அவன் நோயாளியாக இருக்க மாட்டான், சுகதேகியாக இருப்பான்ங்கிறதை இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்தினார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் அந்த மறுகணமே அங்கே மன்னித்தவனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே நோயற்றவனாய் வாழும்படியாய் இந்த காலை வேளையிலே நானும் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த வாழ்க்கையை தந்து என்னை நடத்துவான் நம்பிக்கை இருக்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் நாம் உதவிச்சாரா. தேவன் நாட்களிலே சபையிலே பேசியான வார்த்தைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு என்னிடத்தில் உள்ள குறைவுகளை நாட்களிலே தேவன் சபையிலே இங்கே பேசினார். நானும் அநேக குறைவுகளோடு என் இதயத்தை சோதித்தறியும்படியாக நாட்களிலே தேவன் என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு மன்னிக்கிற சுபாவத்திலே அநேக குறைவு உள்ளதை நாட்களிலே நான் உணரும்படியாக தேவன் நடத்தியிருக்கிறார். இங்கே என்னுடைய விசுவாசம் குன்றி போவதையும் என்னுடைய விசுவாசத்திலே இங்கே இன்னும் வர்த்திக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த ஜீவியத்தையும் நாட்களிலே நான் உணரும்படியாக தேவன் என்னை பலப்படுத்தினார். அன்று சீசர்கள் அங்கே கூறும்போது, ஆண்டவரே, இங்கே அவர்கள் இங்கே இயேசு மன்னிப்பை குறித்து அங்கே பேசும்போது தங்களால் இங்கே ஒரு தடவைக்கு மேல் 7 தடவை மன்னிக்க முடியாது என்பதை சீசர் உணர்ந்தவர்களாய் இங்கே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட வேண்டும் என்று இங்கே கூறினார்கள். அதன் பிரகாரமே இன்றைக்கு என்னுடைய மனநிலை என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒருவரை நான் மன்னிக்கிற சுபாவத்திலே இங்கே இன்னும் அதிகமாக மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் அது இங்கே காட்டத்தை மரத்தை போன்றதான அது அங்கே அவ்வளோ உறுதியான ஒரு விசுவாசம் இங்கே அதை விலகி செல்லக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இங்கே அப்பேற்பட்ட விசுவாசம் என இருக்கும்போது மட்டுமே நான் இங்கே இலகுவாக அங்கே மன்னித்து செல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இங்கே இருக்க முடியும். நாட்களில் நான் தேவ சமூகத்தில் இங்கே கேட்பதெல்லாம் என்னுடைய பூர்ண விசுவாசம் இங்கே இன்னும் என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நான் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ இன்னும் நாட்களில் எனக்கு உதயசுவார் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். அவையான அந்த காலை வழியிலுமை பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலும் மன்னிப்பு குறித்தான காரியங்களை அந்த ஒரு சபையில் பேசும்போதும் நான் என்னுடைய காரியங்களை என் வாழ்க்கையில் நடைமுறைகளை பார்க்கும்போதும் ஒருவரை நான் மன்னித்து விட்டேனானால் அதே சூழ்நிலையில் மற்றவர் நான் மன்னிக்க அந்த காரியங்கள் வரும்போது நான் எத்தனை தடவை தான் மன்னிக்க முடியும்? முதலும் இப்படித்தான் செய்து மன்னித்து விட்டு எதென்று சொன்னால் அந்த காரியம் முழுமையாக அந்த சகோதரனை நான் மன்னிக்கவில்லை என்பதை ஆவியானவர் இந்த ஒளிருமாய் வெளிப்படுத்தினார். நான் மன்னித்தேனானால் எல்லாவற்றையும் மறந்து முதல் அந்த மனிதனுடன் எந்த சுபாவத்துடன் செயல்பட்டேனோ அந்த காரியத்தை மட்டுமே வெளிப்படுத்த முடியும். நான் மன்னிக்கவில்லை, சரியான முறையில் அவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை திரும்பவும் ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அந்த ஒரு நடந்தான சம்பவங்களை மறுபடியும் அதை முன்னே வைத்து அந்த காரியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்லும்போது எந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவன் வாழ்ந்தான வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தமில்லாத காரியமாய் மாறிவிடும் என்பதை ஆவியானவர் காலை வலிமை பேசினார். எப்போதெல்லாம் நான் என்னுடைய காரியங்களை சரியான முறையில் என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் மன்னித்து மறந்து விடுற காரியங்கள் அது எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த காரியம் எனக்கு முன்பாய் எப்போதெல்லாம் தோணாமல் இருக்கிறதோ அது நான் தேவனுக்கு முன்பாக அதை மன்னித்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக ஆவியானவர் நடத்தினார். நேற்றைய தினத்திலும் ஆவியானவர் பேசும்போதும் எங்கள் பெற்றோரான நாங்கள் எந்த விதத்திலே நான் மேன்மை உள்ளவர்கள், ஆண்டவர் எவ்வளோ ஒரு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்பதையும்
ஆவியானவர் நேற்றைய தினத்தில் பேசும்போதும் அதுவும் ஒரு பிரயோஜனமாய் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. எப்போதும் என்னுடைய மேன்மையான நான் நடக்கக்கூடிய நான் பெற்றோராக இருக்கக்கூடிய நான் எந்த விதத்திலே பிள்ளைகளை நான் நடத்த வேண்டும், பிள்ளைகள் மேலே எவ்வளோ அக்கறையாக செலுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும் என்பதை ஆவியான நேற்றைய தினத்திலே ஒரு சரியான அழுத்தத்துடனும் ஒரு கண்டிப்புடனும் ஆண்டவர் பேசினார். அதுவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. எப்போதும் அந்த அவனுக்கு ஒன்பாய் உண்மை உள்ளவனாக இருந்து பெற்றோராய் நல்ல தகப்பனாய் நல்ல பெற்றோராய் இருந்து அநேகருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவனாய் மாதிரியாய் ஜீவிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாண்டு மறுக்கிடுகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் மன்னித்து மறந்து எல்லா காரியங்களையும் நான் தேவனோடு ஒன்றித்து அவர் செயல்பட்டான காரியம் முழுவதுமாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்வேன்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். நான் தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தை தேவன் என்னையும் மனந்திரும்படியான அந்த இருதயத்தில் இருக்கிறான என்னுடைய அந்த கசப்பான சுவாதத்தை குறித்து தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் பேசினார். சபைக்கு வந்திருக்கும் பொழுதும் நான் ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு நான் இருக்கவில்லை. ஆனாலும் என்னுடைய இருதயத்தை அறிகிற தேவன் இந்த கால வேளையிலும் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறான அந்த கசப்பை குறித்து தேவன் பேசினார். இன்னும் நீ என்னுடைய உள்ளத்திலே கசப்பான இருதயத்தோடு இருக்கிறாய், அதை நீ கசப்பான இருதயத்தோடு இருப்பையா இருந்தால் நீ இன்றைக்கே மரித்து விடுவாய் என்பதை காலவெளியிலும் தேவன் என்னோட பேசினார். என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய ஒரு மனுஷரை குறித்தான குறை சொல்கிற ஆவி என்னுடைய இருதயத்திலே அநேகம் உண்டு. ஆண்டவர் இந்த கால வேளையிலும் என்னையும் மனந்திரும்பாடியான வார்த்தையை தேவன் எனக்கு தந்தார். நானும் இந்த பூமியிலே இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு மனுஷரை குறித்தான கசப்பான வைராக்கியமான சிந்தனையோ என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்காதபடி ஆறாவது எனக்கு எந்த ஒரு தீங்கு செய்தாலும் அவர்கள் நேசிக்கத்தக்கதான ஆவி, அவர்களுக்கு நான் பணிந்து போகிற ஜீவியம் என்னுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் என்பதை நான் இந்த வேளையிலும் நான் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நான் இன்றையிலிருந்து என்னுடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டு வாழ நான் வாஞ்சிக்கிறேன். நான் உமக்காக வாழுவேன். எந்த ஒரு மனுஷரை குறித்தான இந்த இருதயத்திலே கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, அதை மன்னிக்கிற ஆவி எனக்குள்ள என்னுடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும் என்பதை தேவன் நான் தேவனிடத்தில் கேட்டபொழுது என்னை பலப்படுத்தினார். நானும் இந்த வேளையிலும் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய இருதயத்திலே எந்த ஒரு மனுஷரை குறித்தான கசப்போ வைராக்கியங்களோ பொல்லாத சிந்தனைகளோ என்னுடைய இருதயத்தில் காணப்படாதபடி நானும் இனி வேறு நாட்களில் நல்ல ஒரு இருதயமுள்ள தேவனுக்கு உகந்த ஒரு மனுஷனை வாழவேன் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். என்னுடைய பலத்தினால நிச்சயம் தேவன் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகளை என்னை தூக்கி என்னை தம்முடைய வழியிலே நடத்துவார் என்று அறிக்கை செய்கிறேன்.